அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நான் உங்களுக்கு இந்த ஆறு பற்றிய அரிய பல தகவல்களை, செய்திகளை எல்லாம் சொல்லப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம் ஆறுகளை பாதுகாப்பது, பராமரிப்பது மற்றும் மேம்படுத்துவது என்பதுதான். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்லலாம். ஜம்பு நதி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சொந்தமான ஒரு ஆறு. ஜம்பு தீபம் என்பது அசோகர் காலத்தில் வழக்கில் இருந்த இந்தியாவின் பெயர். அதாவது ஜம்பு என்னும் நாவல் மரங்களுக்கு உரிய நாடு என்று பொருள். ஜம்பு நதி என்பதும் அதிலிருந்து பெறப்பட்ட பெயர் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஆன்மீக கதை ஒன்றும் உள்ளது. ஒரு காலத்தில் நாவல் மரங்களில் பழங்கள் ஒவ்வொன்றும் யானை சைஸில் பூதாகரமாக இருந்தனவாம். இந்த பழங்கள் பழுத்து கனிந்து மலை முகடுகளில் சிதறி உதிர்ந்தன. கனிந்த அந்த பழங்களின் சாறு பழங்களில் இருந்து வடிந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அன்று ஓடிய அந்த நாவல் சாறு தான் இன்று ஜம்பு நதியாக தொடர்ந்து ஓடுகிறது. இதுதான் ஜம்பு நதி பிறப்பு பற்றிய கர்ண பரம்பரை கதை. இது பற்றிய தகவல்களை நமது விஷ்ணு புராணம் விரிவாக பேசுகிறது. ராமா நதி மற்றும் ஜம்பு நதியை இணைக்கும் கால்வாய் திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டு வருகிறது. இந்த பணிக்கு நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெறுவதாகவும் சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தியை நான் படித்தேன். தென்காசி மாவட்டம் கீழ்ப்பாவூர் ஒன்றியத்தின் தென்பகுதி, கடையம் ஒன்றியத்தின் வடபகுதி ஆகியவற்றில் வறண்டு கிடக்கும் 21 குளங்களின் நீர் ஆதாரத்தை மேம்படுத்த ராமா நதி ஜம்பு நதி இணைப்பு கால்வாய் திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தால் 4501.18 ஏக்கர் பயிர் பரப்பு கூடுதலாக பாசனம் பெறும் என்று சொல்லுகிறார்கள். 729 கிணறுகள் நீர்மட்டம் உயரும் என்றும் சொல்லுகிறார்கள். 100 கிராமங்களின் குடிநீர் தேவையையும் இது நிறைவு செய்கிறது. இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டு 2020ஆம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது என்றும் செய்திகள் வெளிவந்துள்ளன. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த ராமா நதி ஜம்பு நதி இணைப்பு கால்வாய் திட்டம் வருமா, எப்போது வரும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்பகுதி மக்கள். அன்பின் இனிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அன்பின் இனிய நண்பர்களே, நமக்கு வாழ்வும் வளமும் தரும் ஆறுகளை பாதுகாப்பதுதான் இந்த ஆறுகள் தொடரின் நோக்கம். ஆற்றங்கரைகளில் குப்பைகளை கொட்டுதல், நமது சாக்கடை நீரை, சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலைகளின் கழிவு நீரை ஆறுகளில் வடிப்பது, சுற்றுலா சென்று பிளாஸ்டிக் பொருட்களை ஆற்றங்கரைகளில் அள்ளி வீசிவிட்டு வருவது, ஆறுகளுக்கு நீர் கொண்டு வரும் ஓடைகள் இருக்கும் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வது ஆகியவற்றை தடுக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? யோசியுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.